வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்க தோழிகளுக்கு தேவையான நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, ஒரு தோழி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. நார்மோஸ் டேப்லெட் எனக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க, இதை நான் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம நார்மோஸ் டேப்லெட் எதுக்காக கொடுக்குறாங்க, அதோடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ குழந்தையின்மைக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகுறீங்க அப்படின்னா, முதல்ல அவங்க சத்து மாத்திரைகளை கொடுத்து ஒரு 3 மாதங்கள் உங்களை கரெக்டாக அந்த ஓவுலேஷன் டைம் படி இன்டர்கோர்ஸ் இருக்க சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அதுலேயே நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆயிரும். சிலருக்கு பிளட் டெஸ்ட், ஹார்மோன் டெஸ்ட், ஸ்கேன் இதெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. ஸ்கேன் எதுக்காக எடுக்க சொல்லுவாங்கன்னா, யூட்ரஸ் கரெக்டாக இருக்கா, யூட்ரஸோட ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, பிசிஓடி ப்ராப்ளம், பாலிப்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நமக்கு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி நீர் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ தான் மருத்துவர் இந்த மாதிரியான மாத்திரைகளை நமக்கு பரிந்துரைப்பாங்க. இந்த நார்மோஸ் டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் நம்பி எடுக்கலாம். ஏன்னா நிறைய தோழிகளுக்கு, அதாவது மருத்துவரை அணுகி இந்த மாத்திரை எடுத்து 3ஆம் மாதமே கர்ப்பம் தரிச்சிருக்கு. அந்தளவுக்கு நல்ல மாத்திரை தான். ஆனால் இது எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, உங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தான் இதை கொடுப்பாங்க. ஏன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு கருமுட்டை வளர்ச்சியே இருக்காது. அரைங்குறையமாக வளர்ந்து நின்றுடும். அது மறுபடியும் நீர் கொப்பளங்களாக மாறி அந்த ஓவரியை ரொம்ப பல்காக ஆகிற அளவுக்கு நல்லாவே வளர்ந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் போகாமல் இருக்கிறதுக்காகவும், அதே சமயத்தில் அந்த இருக்கக்கூடிய எல்லா நீர்க்கட்டிகளையும் அழித்து நம்மளுடைய சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சு நமக்கு நல்ல ஹார்மோன்ஸ், அதாவது தேவைப்படுகின்ற ஹார்மோன்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த நார்மோஸ் டேப்லெட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங்னால குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் நார்மோஸ் டேப்லெட் டாக்டர் கொடுப்பாங்க. நீங்கள் தாராளமாக நம்பி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகுறீங்க அப்படின்னா, அவங்க மேலே முழு நம்பிக்கை வைங்க. அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மேலே நம்பிக்கை வைங்க. அவங்க எந்த மருந்து கொடுத்தாலும் பயப்படாமல் எடுங்க. ஏன்னா உங்களுடைய உடல்நிலையை முழுவதுமாக பரிசோதிச்சது தான் ஒரு மருத்துவர் ஒரு மருந்தை உங்களுக்கு பரிந்துரை செய்வார். அப்படி உங்களுக்கு அதில் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் இந்த மாதிரி உங்களுக்காக தனியாக ஒரு பதிவு கொடுக்குறேன். இந்த நார்மோஸ் டேப்லெட்டை தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை குறைக்கும். நம்ம உடலில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே இந்த பிசிஓடி பிரச்சனை ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். அதே போல் இந்த மாத்திரை பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனையும் சரி பண்ணும். ஸோ நீங்கள் இந்த டேப்லெட் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னும்பொழுது தாராளமாக ஹோம் ரெமெடிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடிய தோழிகள் கண்டிப்பாக ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸ்வீட்ஸ்னால் நமக்கு ஒரு லட்டு, ஜாங்கிரி இது மட்டும் ஸ்வீட்ஸ் கிடையாது, சாக்லேட்டும் ஸ்வீட்ஸ் தான். ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, அக்கா நாங்கள் லவ் பண்ணுற காலத்துலேருந்தே நான் தினம் சாக்லேட் சாப்பிடுவேன், என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க, இன்றைக்கி வரைக்குமே அது மாறலை, நான் தினமும் டெய்ரி மில்க் சாப்பிட்டுட்டு தான் தூங்க போவேன், அந்த மாதிரி தினம் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு இப்போ சாதாரணமாக ஒரு எள்ளு மிட்டாய், ஒரு கடலை மிட்டாய் இதிலெல்லாம் வெறும் இனிப்பு சுவை மட்டும் இருக்கும், அதுக்கு கூட ஒரு சத்துக்களும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சாக்லேட் வகைகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹார்மோன்ஸை கொலாப்ஸ் பண்ணி விடுறது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், அந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹார்மோன்ஸை மொத்தமாக டேமேஜ் பண்ணிவிடும். சாக்லேட் எடுக்கலாம், ஒரு அளவுக்கு எடுங்க. தினம் சாக்லேட் சாப்பிட்றது அப்படிங்கிறது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற பெண்ணுக்கு நல்லது கிடையாது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு இனிப்பு சுவையை நீங்கள் தவிர்க்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும். அதே போல் நிறைய சோடா, இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக கேக், பிரெட், பன் இந்த மாதிரி பொருட்களையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நிறைய டைம் நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கு என்னதான் ஸ்ட்ரென்த்தாக நம்ம உணவுகள் எடுத்தாலும் கூடவே சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஆரோக்கியம் இல்லாத உணவை எடுத்துக்கும் பொழுது நமக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக ஆகாது. நீங்கள் எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலும் குழந்தை தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன மெடிசன்ஸ் எடுத்தாலும் சரி, எடுக்கலனாலும் சரி, உணவு கட்டுப்பாடை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை அதிகப்படுத்தாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா தோழிகளுக்குமே சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாகி குழந்தை தரிக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.